தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், நீ பயப்படாதே. வேதப்பாடம் ஏசாயா 41 10 முதல் 14 வசனங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்க இலட்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாக்கி ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் கர்த்தரும் மீட்பெரும் உரைக்கிறார். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, பிரேயர் வாய்ஸ் சாட் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை, நீ பயப்படாதே. 4 ஆசீர்வாதங்கள். வேதத்தில் முதன்முறையாக கர்த்தர் பயப்படாதே என்ற வார்த்தையை பயன்படுத்தினது ஆபிரகாமுக்கு. ஆதியாகமம் 15:1. முதலாவது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒரு மனிதனோடு ஆண்டவர் கூட இருக்கிறது தான் அந்த மனிதனுக்கு பெருமை, மேன்மை, சகாயம், வெற்றி. இரண்டாவது, நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் ஆபிரகாமை பலப்படுத்தினார், யோசுவாவை பலப்படுத்தினார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். பவுலடிகிறாருக்கு என் கிருபை உனக்கு போரும் என்று சொல்லி பலப்படுத்தினார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தர் சகாயம் பண்ணும் பொழுது, துணை செய்யும் பொழுது, உதவி செய்யும் பொழுது, ஒத்தாசை செய்யும் பொழுது 4 பெரிய ஆசீர்வாதங்கள். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்க இலட்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாக்கி ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். 4வது, நான் உன்னை தாங்குவேன். என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது என் கிருபை உன்னை தாங்குகிறது. கர்த்தர் நம்முடைய வியாதியில் நம்மை தாங்குவார். நம்ம வாழ்க்கையில விழுந்து விடுவோமோ என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை தாங்குவார். நமக்கு ஒரு தேவன் உண்டு. நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். இந்த 4 காரியத்தை இன்றைக்கு தியானம் செய்யுங்கள். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:15 மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்புவிடுவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.